Taste the Daily. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தேவநாதன். வணக்கம் தேவநாதன். தென்பெண்ணை ஆற்று கரையோரம் வசிக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன? முழு விவரங்கள். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் மாவட்டங்களில் அதிக மழை பதிவு பண்ண காரணத்தினால பார்த்தோம் அப்படின்னா தென்பெண்ணை ஆற்றில் அதிக அளவில் நீர் வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது இதன் காரணமாக சாத்தூர் அணையில் அதிக அளவில் தண்ணீர் வந்த காரணத்தினால சாத்தனூர் அணையிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா 1,70,000 கனஅடி நீர் தென்பெண்ணை ஆற்றில் திறந்து விட்டுருக்காங்க. இதன் காரணமாக தான் பார்த்தோம் அப்படின்னா இப்போது கடலூர் மாவட்டத்தில், அதாவது ஆட்சியர் அலுவலகம் எதிரேயும் மற்றும் பல்வேறு கிராம பகுதிகளிலும் ஏராளமான பகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா கரைகளை உடைத்துக் கொண்டு தண்ணீர் ஊருக்குள் வந்துவிட்டது. இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளிலும் குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் புகுந்திருக்குது. பல இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி தற்போது சாலைகளில் நின்று வருகின்றனர். அதாவது இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் இருக்கிற திடீர்குப்பம், கேடிஆர் நகர், ஆல்பாட்டை, குண்டுசாலை, வெளிச்சமண்டலம், பாண்டிசாலை, பெண்ணையார் ரோடு, உப்பளவாடி ரோடு, தட்சிணாமூர்த்தி நகர், உச்சிமேடு, ஞானமேடு, கங்கனாங்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இந்த தண்ணீரானது பூந்து வருகிறது. அதேபோல் தாழங்குடா பகுதியிலும் பார்த்தோம் அப்படின்னா தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இந்த பகுதியில் சற்று நேரத்திற்கு முன்பு தாழங்குடாவுடைய அந்த முகத்துவாரம் என்பது கடலில் வெட்டிவிடப்பட்டிருப்பதால் தண்ணீர் இன்னும் சற்று நேரத்தில் வடியக்கூடும். இருந்தாலும் தண்ணீருடைய வேகம் இன்னும் அதிகரிக்கும் என்பதால் கடலூர் மாவட்ட ஆட்சியர் இந்த தாழ்வான பகுதிகளில் இருக்கிற மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படியாக கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த பகுதியில் இருக்கிற, அதை கேடிஆர் நகர் பகுதியில் இருக்க மக்கள் இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு கேட்போம். என்ன நடக்குது? காலையில் 3 மணி இருக்கும் சார். அப்போ ஒருத்தவங்க வேலைக்கு போய்ட்டு வந்தாங்க, மண்டபத்து வேலைக்கு. அவங்க பார்க்கும்போது தண்ணி ஏறவே அவங்க தான் வீடு ஏரியா பூரா கதவு தட்டி எல்லாரையும் சொன்னாங்க. நாங்கள் அப்படியே வந்துட்டோம், எதையும் எடுக்கல. அப்பயே முட்டிக்கால் அளவு தண்ணி எங்களுக்கு. இப்போ நாங்கள் வெளியில் வரும்போது இடுப்பு அளவு தண்ணி வந்துருச்சு. எல்லாமே அப்படியே போட்டு எங்கள் பிள்ளைங்களோட நாங்கள் எல்லாம் வெளில வந்துட்டோம். தண்ணி வரக்குள்ள நான் தண்ணி அதிகமாக வந்துச்சு. முன்னாடி யாருமே சொல்லவும் இல்லை, ஒன்றும் இல்லை. பேத்திங்கெல்லாம் தூங்கிட்டு இருந்தது. அவங்கவுங்க பிள்ளைங்களை தான் தூக்கிட்டு வரணுன்ட்டு அவங்கவுங்க பிள்ளைங்களை தூக்கிட்டு வீருன்னு ஓடியான்ட்டோம். பிள்ளைக்கு ஒரு மருந்து தரம் எடுக்க முடியல, ஒரு ஜாமான், ஒரு பால் பாட்டில் எதுவுமே எடுக்கல, யாருமே இல்லை. இந்த ஏரியா ஃபுல்லாக ஜனமே பிள்ளைங்க கிடச்சா போதுன்ட்டு எல்லாம் ஓடியான்ட்டோம். நாங்கள் எப்படி தான் வந்தது அவ்வளோ சீக்கிரம் தண்ணின்னு தெரியல. எல்லாமே ஸ்கூல் துணி, இது என் பேத்தி தான், ஸ்கூல் துணி எல்லாம் போயிடுச்சு. ஸ்கூல் துணி, புக்கு எல்லாமே நினைச்சிப்பேன். நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணுன்னாக்கிற அவளுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே அடிச்சுட்டு போயிடுச்சு. என் புக்கெல்லாம் நனைஞ்சிட்டு, என் யூனிஃபார்மும் நனைஞ்சிட்டு, அதனால நான் ஸ்கூலுக்கு போக முடியாது. மிஸ்ஸுக்கிட்ட ஹோம் ஒர்க்லாம் எழுதணும். ஸ்கூல் பைக் கூட போயிடுச்சுங்க, பேக்கோட அடிச்சுன்னு போயிடுச்சு. பசங்கள்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது. ஸ்கூல் ரொம்ப பள்ளம், அதனால் பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பேக் இல்லாமல் புத்தகம் இல்லாமல் கஷ்டப்பட்டு ரோட்டில் நிற்கிறோம். உங்கள் வீட்டில் என்ன நடந்தது? எல்லாமே அடிச்சுன்னு போயிடுச்சு. திடீர்னு தண்ணி வருதுன்னு சொன்னாங்க, தப்புன்னு. ஆமாம், கூரை வீடு தரமட்டமாக இருக்கும், எல்லாமே போயிடுச்சு. தண்ணி பூந்துடுது, கூரை வருது சார். எங்கள் வீட்டில் மிஷினு 30,000 ரூபாய் மிஷினு, 2 மிஷினு எல்லாம் பித்தி கித்தி எல்லாம் போயிடுச்சு. வீட்டில் எல்லாமே போயிடுச்சு சார். எங்களுக்கு 3 மணிக்கு வந்தால் எங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லு? எல்லாத்தையுமே விட்டு வந்துட்டோம். ஏன் சொல்லலை சார்? சொல்லவே இல்லை சார். யாருமே எங்களுக்கு அறிகுறி சொல்லலை. ஆமாம், 3 மணிக்கு எழுந்து பார்த்தா வீட்டில் மோதுது தண்ணி. யாருமே சொல்ல. தண்ணி திடீர்னு தண்ணி கலெக்டர் யாருமே ஒன்றுமே சொல்ல. சார், காலையில் 3 மணி அளவில் வெள்ளம் எதிர்பாரவே இல்லை, எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் திடீர்னு தண்ணி எந்த பொருள் எடுக்கணும், கரண்ட் 2 நாள் வேறு இல்லையா, இருட்டில் எந்த பொருள் எடுக்கிறது எது போகுதுன்னு தெரியாமல் பொருளும் எடுக்காமல் எல்லாம் உயிரை காப்பதுனா போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் மேலே எல்லா பொருள்லேருந்து வீட்டு பொருள் எல்லாமே உள்ளே தான் இருக்குது. எல்லாம் கதை மூடிட்டு உள்ளே வந்தாங்க. அதாவது பார்த்தோம் அப்படின்னா கடலூரில் நேற்று மாலைக்கு பிறகு மழை ஓய்ந்திருந்தது. மழை ஓய்ந்திருந்ததால் மக்கள் நிம்மதி அடைந்த நிலையில் இன்று காலை பார்த்தோம் அப்படின்னா தென்பெண்ணை ஆற்றின் கரையோர பகுதிகளில் திடீரென ஏற்பட்ட இந்த உடைப்பு காரணமாக பல்வேறு பகுதிகளிலும் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளார்கள். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி தேவநாதன்.
Taste the Daily.